ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் சுதந்திரமாக பயிலவும் பணியாற்றவும் உகந்த கட்டமைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 விமன் எம்பவர்மெண்ட்ல வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் உலக உச்சி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 1185 கோடியில் வேர்ல்டு பேங்க் உதவியுடன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் வந்து செயல்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையில் பெண்கள், கிராமப்புற பெண்களும் மேன்மை அடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவி குழுக்கள், அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது. ஸோ இந்த மாதிரியான அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வி சேஃப் திட்டம் அப்படிங்கிறதை செயல்படுத்தி இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து தைரியமாக வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை முதியோர் என்ன கவனிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பை விலைக்கு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு வேலைக்கு போக முடியும். அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு வி சேஃப் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பராமரிப்பு, பாதுகாப்பான தங்கும் இடங்களுக்காகவும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து கவனம் செலுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க நடைமுறை தொடர்கிறது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி யஷ்வந்த் சர்மா அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஜுடிஷியரியில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளோட அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை இல்லைன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னா 124 கான்ஸ்டியூஷனில் 124th ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா ரிமூவல் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்தெந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வந்து ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா மிஸ்பிஹேவியர் ஆர் ப்ரூவ்டு இன்கெப்பாசிட்டி. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி வந்து எந்த ப்ரொசீஜரில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதற்காக தான் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல லோக்சபா இல்லைன்னா 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபா இல்லைன்னா 15 மெம்பர்ஸ் அதற்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி லோக்சபா அப்படின்னா லோக்சபாவினுடைய ஹெட்டு ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். இதுவே ராஜ்யசபா அப்படின்னா சேர்மேன். ஸோ சேர்மேன் சொல்லும்போது வைஸ் பிரசிடென்ட் வேணும்னா அவங்க கிட்ட இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இவங்க ஒரு 3 மெம்பர் கமிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. இவங்க அதை வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மிஸ்பிஹேவியர் வந்து கரெக்டு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 சபையில், தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த டோட்டல் மெம்பர்ஷிப்பில் வந்து பாதிக்கு மேலே அந்த மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து 2/3 என்ன பண்ணணும் இந்த ரெசல்யூஷனுக்கு பாசிட்டிவாக வந்து ஓட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாஸ் பண்ணி திரும்ப பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. பிரசிடெண்ட் அதுக்கு அசன் கொடுத்துட்டாருன்னா அந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மெம்பர் கமிட்டி அரேஞ்ச் பண்ணதை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருப்பாரு. அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 மெம்பர் கமிட்டியுடைய அறிக்கை வந்து பதவிக்கு நடைமுறை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய எரிசக்தி துறையில் ரூபாய் 46 லட்சம் கோடி முதலீட்டு வாய்ப்புகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரபியில் எனர்ஜி ரிசோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா எந்தெந்த ரிசோர்ஸஸ்லேருந்து
ரிசோர்ஸஸ்லேருந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய எரிசக்தி வாரம், அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய இந்தியன் எனர்ஜி வீக் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்ற நம்மளுடைய பிரதம அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதற்காக சமுத்திர மந்தன் அப்படிங்கிற திட்டத்தின் வாயிலாக ஆழ்கடலில், அதாவது கடலுக்கு அடியில் என்னென்ன எனர்ஜி ரிசோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சமுத்திர மந்தன் அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, ஸோ இது வந்து நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து அதை வந்து லிக்விடிஃபைடாக மாற்றுவாங்க இதில். அதே மாதிரி நகர எரிவாயு விநியோகம், இதில் எல்லாமே $500 பில்லியன் அளவுக்கு வந்து முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவில் புத்தாக்கம் செய்வோம், இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோம், இந்தியாவில் முதலீடு செய்வோம் அப்படிங்கிறத இந்த இந்திய எரிசக்தி வாரத்தில் வந்து நம்மளுடைய பிரதம அமைச்சர் வந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தக ஒப்பந்தம், பிரதமர் மோடி பெருமிதம். ஸோ இந்தியா மற்றும் ஐரோப்பியன் யூனியன் பார்க்கும்போது யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த 27 நாடுகள் வரும். இந்த நாடுகளிடையவும் இந்தியாவினுடையும் பார்த்தீங்க அப்படின்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பேஜ் வந்து இறுதியாயிருக்கு. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு வந்து ஐரோப்பியன் யூனியன்ல வரக்கூடிய அந்த நாடுகள்ல வந்து வரி எதுவும் விதிக்கப்படாது. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படக்கூடிய 90% பொருட்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்தியா வந்து வரி எதுவும் விதிக்காது அப்படின்னு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ 2024 25 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த வர்த்தக ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 12.47 லட்சம் கோடியாக இருந்திருக்கும். இதில் ஏற்றுமதியினுடைய அளவு 7 லட்சம் கோடியாகவும், அதே மாதிரி இந்தியாவின் இறக்குமதியினுடைய அந்த மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 லட்சம் கோடியாகவும் இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா HPV, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஸோ அதனால் பரவக்கூடிய ஒரு கேன்சர், செர்விக்கல் கேன்சர் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் ட்ரேடு சென்டரில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூரில் தான். ஸோ அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் முதலாக இந்த மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்திலேயே தர்மபுரி மற்றும் பெரம்பலூர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துல வந்து 36 பெண்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர்ல வந்து 1 லட்சம் பெண்களுக்கு 29.9 பெண்களுக்கு. அதே மாதிரி சென்னையை பொறுத்தவரை 1 லட்சம் பெண்களுக்கு வந்து 13 பேர் இருக்கு. மொத்தமாக நம்ம மொத்த தமிழ்நாடே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சத்துக்கு வந்து 14 பெண்களுக்கு வந்து இந்த செர்விக்கல் கேன்சர் வந்து பரவிட்டே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து 9 முதல் 14 வயது உள்ள அந்த மாணவிகளுக்கு தான் வழங்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவிகளுக்கு தான் இந்த தடுப்பூசியானது செலுத்தப்படுகிறது. ஸோ எங்கே தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்பக புற்றுநோயை கண்டறிவதற்காக ஒரு 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெல்னஸ் ஆன் வீல்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அந்த புற்றுநோய்க்கு வந்து தரமான சிகிச்சை வழங்குவதற்காக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைக்கு ரூபாய் 120 கோடியும் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது.